ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து பூஜை ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம் டூர் தான் பார்ப்போம். நான் அம்மா வீட்டில் தான் இருக்கனால அங்கே வந்து பூஜை ரூம் அது வந்து சாமியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ்லாம். நான் வந்து இப்போ அதை பற்றின விளக்கத்தோட நம்ம பார்ப்போம் பூஜை ரூம் டூரு. வாங்க என்னென்ன சாமி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அம்மா வீட்டு குலதெய்வம் ஐயனார் வந்து ஐயனார் சாமி இவங்க 2 பேரும் அதை வந்து மாற்றி வச்சிருக்கோம். கீழே ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இப்ப அந்த ஆணி அடிக்காம அதுக்கு பதில் இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல அந்த மாதிரி வச்சிருக்கோம். இப்ப அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து நம்ம 2 in 1 இருக்கு. மாற்றுறதுக்கு நம்மளுக்கு வசதியா இருக்கு. பூ சாமிக்கு பூ வைக்கும் போதும் நம்ம கரெக்டா அதுல இப்படி வைக்கிறதுக்கு நல்லா வசதியா இருக்கு. அந்த மாதிரி ஃபுல்லா மாட்டியாச்சு. மாட்டிட்டு இங்க வந்து ஐயனாருக்காக வந்து ஒரு விளக்கு ஏற்றிட்டோம் குலதெய்வத்துக்கு. இவங்க வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் அந்த சாமி தஞ்சாவூர் அங்க அந்த சாமியை வந்து வச்சிருக்கோம். இங்க வந்து பிள்ளையாரு லட்சுமி சரஸ்வதி நம்ம இந்த வீடு குடி வந்தப்ப வந்தது அது வச்சிருக்கோம். அப்படியே கீழே வந்தோம்னா இங்க இருந்து இந்த சாமியை வந்து வடக்கு பார்த்து வச்சிருக்கேன். இங்க வந்து வடக்கு பார்த்து சாமியை வச்சிருக்கேன். குபேரர் லட்சுமி அவங்க. அதே மாதிரி இந்த குபேரர் சிலை ஒன்று வச்சிருக்கோம். இது வந்து ஆன்லைன்ல மீஷோவில் தான் இதை வாங்கினேன். இங்க வந்து விளக்கு இந்த குபேரர் வந்து நாங்கள் மீஷோவில் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிக்கலாம். நான் வந்து பூ தான் அப்படி வச்சிருக்கிறேன். இது ஒரு வந்து குரு பகவான் கோயிலுக்கு போனப்போ அங்கே எடுத்தது. இது வந்து பிள்ளையார் சரஸ்வதி லட்சுமி 3 பேரும் சிலையாக வச்சுருக்காங்க. இது ரொம்ப வருஷமாக விநாயகர் நம்ம வீட்டில் இருக்காங்க. இவங்க வந்து கன்னியாகுமரி இப்போ ரீசெண்டாக நாங்கள் கன்னியாகுமரி போனப்போ அங்கே இந்த சாமியை வாங்கிட்டு வந்தோம். கன்னியாகுமரியில் உள்ள அம்மனை. இவங்க ஒரு அம்மன் இங்கே திருச்சிக்கிட்ட இருக்காங்க, வீரமாகாளி அவங்க. இது வந்து நம்ம முருகர், நம்ம கடவுள் முருகர் அவருக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு தனியாக அவருக்கு ஒரு இது வச்சுருக்கோம். இவங்க வந்து சிவனும் ஆன்லைனில் தான் மீஷோவில் தான் வாங்கினேன் இவரை. இவங்களுக்கு வந்து ஒரு பூ வச்சாச்சு. இந்த விளக்கை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். என்னன்னா இது வந்து எங்கள் அம்மாவுக்கு வாங்கி வச்சதான் அந்த விளக்கு. இது கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த விளக்கு. இதை ஏற்றி வச்சிருக்கோம், ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம். இந்த விளக்கு வந்து இந்த வீடு குடி வந்தப்போ இந்த விளக்கு வாங்கினது. சாமிக்கு நெய்வேத்தியமாக இன்னைக்கு அவுள் பாயசம் தான் சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன். இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு தானே எங்கள் அம்மாவோட அப்பா இப்போ வச்சுருந்தது. இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது அப்போனா இதெல்லாம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு அது இவங்க வந்து லட்சுமி கஜலட்சுமி. இவங்க வந்து அன்னபூரணி இப்போ வந்து இந்த சிலை அன்னபூரணி இவங்க வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு புதுசாக. இது வந்து எங்கள் மாமியார் வந்து காசிக்கு இப்போ போயிட்டு வந்தாங்க. அவங்க வந்து அம்மா வீட்டுக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த அன்னபூரணி. இவங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன். இவங்க வந்து அப்பா வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போனப்போ அங்கே கொடுத்தாங்க. இவங்க மதுரை மீனாட்சி அம்மன் சாமி. இது வந்து ராமர் பாதம்னு சொல்லிட்டு இதுவும் எங்கள் மாமியார் தான் வாங்கிட்டு வந்தாங்க காசியிலேருந்து. அதுக்கு பூவை வச்சு அவங்கள வழிபடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து காசி தீர்த்தம் இதுவும் கொடுத்தாங்க. இதை அப்படியே சாமி ரூமில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி ரூமில் வச்சுருக்கேன். இதுதான் வந்து எங்கள் வீட்டு பூஜை ரூமு. இவங்கதான் எங்கள் வீட்டு பூஜை ரூமு. சிம்பிளான பூஜை ரூமு. அது எல்லா தெய்வங்களும் வச்சு வழிபடலாம். இந்த பூஜை ரூம் சொல்லுங்க. ஏதாச்சும் குறை இருந்தாலும் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ. காமிச்சிடும்